புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அகல் விளக்கு பகுதி 8 தொடர்கிறது. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதையோட பகுதி இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறது புரியும். சரிங்களா? கதையும் சுவாரஸ்யமாக போகும். அதுக்காக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கதைக்குள்ளே போகலாம் வாங்க. அது போன்ற தருணங்களில் எல்லாம் பூர்ணிமா அவள் மனதை கொய்த காதலை கடிந்து மறந்து விளக்கும் மார்க்கங்களை யோசிப்பாள். அவற்றை செயல்படுத்தவும் முனைவாள். அனிச்ச மலரின் மென்மை கொண்டவளின் காதல் உன்னதம் நிறைந்தது என்பதை உணராத பேதையாக மனம் கலங்கினாள். புத்திக்கும் மனதுக்கும் என்றுமே ஏழாம் பொருத்தம். இது வேண்டாம் என்று புத்தி விலக்கி வைப்பதை இது மட்டும்தான் வேண்டும் என்று மனது அடம் பிடிப்பது ஏன் என்பதை கண்டுகொள்வார் எவருமில்லை. புத்தி பகைப்பதைத்தான் மனது விரும்பி தொலைக்கிறது. குடும்பத்தினரின் என்ன அலைவரிசையோடு இசைந்து நேர்த்தடத்தில் பயணித்த பூர்ணிமாவின் மனம் என்று ரகுவரனின் பக்கமாக விலகி பயணித்ததோ அன்றே தவறு செய்து விட்ட சிறு குழந்தை போல குற்ற உணர்வை மனதுக்குள் பாரமாக உணர்ந்து கண்கலங்க ஆரம்பித்து விட்டாள் பூர்ணிமா. இத்தனை போராட்டத்தையும் ரகுவரனுக்காக அவள் மனத்துக்குள் போராடி கொண்டிருப்பதை அறியாதவனாக யாரோ எவரோ போல ரகுவரன் போய் வந்து கொண்டிருந்தான். அவனை பார்க்கக்கூடாது என்று தினமும் உறுதி பூண்டு நொடியில் அந்த உறுதி கலைந்து அலைபாயும் மனதை அடக்கத் தெரியாதவளாக பால்கனியின் இருளோடு இருளாக கலந்து அவன் வரவுக்காக காத்திருப்பாள் பூர்ணிமா. அவனும் வருவான். அவனுக்காக அவள் காத்திருப்பதை அறிந்து வைத்திருப்பவனைப் போல கேட்டை அணுகும்போது காரின் உள்விளக்கை போட்டு பூர்ணிமாவின் வீட்டு பால்கனியை பார்த்து வைப்பான். அவனுடைய பிளாட்டுக்குள் நுழைந்து விளக்குகளை போட்டுவிட்டதும் பால்கனியில் பிரசன்னமாகி காட்சி கொடுப்பான். மனமாற அவனை பார்க்கும் பூர்ணிமாவின் கண்களில் இருந்து உணர்ச்சி பூர்வமான கண்ணீர் துளி அரும்பி அவள் கையில் விழுந்து நனைக்கும். விரயமாகும் அந்த கண்ணீர் துளிக்கு விலை மதிப்பு கிடையாது. எங்கு தேடினாலும் கிடைக்காத அரிதான திரவியம் அது என்பதை அக்கண்ணீர் துளியை ஊத்தவள் அறிய மாட்டாள். பூர்ணிமாவை போன்ற பெண்ணின் காதல் கிடைக்க ரகுவரன் தவம் செய்திருக்க வேண்டும். அந்த ரகுவரனின் ஆரோ மெக்கானிக் செட்டில் ஸ்கூட்டியை விட வேண்டும் என்பதற்காகவே அதன் டயரை ஆணியின் மீது ஏற்றி பழுதாக்கினாள் பூர்ணிமா. அவளது கல்லூரி இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் இருக்கும் ரகுவரனின் மெக்கானிக் செட்டிற்கு போக வேண்டும் போல மனது துடிதுடித்ததை தாங்க மாட்டாமல் ஸ்கூட்டியை அந்த திசையில் செலுத்தி விட்டாள் பூர்ணிமா. செட்டை நெருங்கியதும் எதற்காக வந்திருக்கிறாள் என்ற காரணத்தை உண்டாக்க சாலையின் ஓரமாக கிடந்த பெரிய ஆணியின் மீது ஸ்கூட்டியை ஏற்றிவிட்டாள். வெடி வைத்ததை போல வெடித்து வைத்தது டயர். பூர்ணிமாவுக்குத்தான் காரணம் கிடைத்து விட்டது. பழுதடைந்திருந்த அந்த காரின் என்ஜினை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து போட்டு கொண்டிருந்தான் ரகுவரன். தள்ளி நின்று செல்போனில் பேசி கொண்டிருந்த பிரசன்னா நொடிக்கொரு முறை சிரித்து வைத்தான். அரைக்கண்ணால் அவன் சிரிப்பை பார்த்து கொண்டிருந்த ரகுவரன் அவன் பேசி முடித்து வந்ததும், போனில் நல்லா கழுவி ஊற்றினாங்க போல, அந்த உயர்ந்த உள்ளம் யாருடா என்று என்ஜினில் கண்ணை பதித்தபடி கேட்டு வைத்தான். அவனை இமைக்காமல் பார்த்து வைத்த பிரசன்னா அலமாட்டாத குறையாக எப்படிடா என்றான். நீ சும்மா பேசியிருந்தா கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். செகண்டுக்கு ஒருத்தரும் சிரிச்சு வச்சியா? சரிதான், அந்த பக்கம் நம்ம மச்சிக்கு செம மாற்று கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சமாதானமாக ரகுவரன் சொன்ன விதத்தை செட்டில் இருந்த மற்ற மெக்கானிக்குகள் ரசித்து சிரித்தார்கள். அதை பற்றற்ற துறவியை போல பார்த்து வைத்தான் பிரசன்னா. என்னடா இப்படி போஸ் கொடுக்குற? ரகுவரன் ஆச்சரியமானான். நான் புத்தனை போலவும் சித்தனை போலவும் இருக்கணும்னு நினைக்கிறேன்டா, துறவியை போல முகத்தை வைத்து கொண்டு சொன்னான் பிரசன்னா. கார் டயரை உருட்டி கொண்டிருந்த கதிர்வேலன் சிரித்து விட்டான். அவன் சிரிப்பு காருக்கு அடியில் படுத்திருந்த லோகநாதனை தொற்றி கொண்டது. ஒட்டுவாரொட்டி போல அந்த சிரிப்பு தொற்று நோயாக பறந்து காருக்கு பெயிண்ட் அடித்து கொண்டிருந்த பலராமனின் முகத்தில் படர்ந்தது. அவர்களது சிரிப்பை மேலும் அதிகப்படுத்துவதை போல, அதான் அந்த பக்கமிருந்து சோத்தில் உப்பை போட்டு திங்கிரியான்னு கேட்டாங்களா என்று சிரிக்காமல் சொல்லி வைத்தான் ரகுவரன். ஹா 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 என்று மெக்கானிக் செட்டில் எழுந்த சிரிப்பலையில் கடுப்பான பிரசன்னா.
அடங்குங்கடா என்று சத்தம் போட்டுவிட்டு செல்போனை காதுக்குள் நுழைத்து, பேசினேனடா, அப்புறமும் எப்படிடா கேட்டு தொலைச்ச என்று பரிதாபமாக ரகுவரனிடம் கேட்டான். அதான் அடக்கி வாசிச்ச, எதிர் திசையில் மத்தளம் போல இல்லை வாசிச்சாங்க. எனக்கு மட்டும் கேட்கலடா பிரசன்னா, ஊருக்கே கேட்டுச்சு. ரகுவரன் விளக்கியதில் இவனுக்குள்ளும் கேட்டிருப்பானுகளோ என்று மற்ற மூவர் முகத்தையும் ஆராய்ந்தான் பிரசன்னா. அவர்கள் சிரிப்பை அடக்கி கொண்டதில் ஆம் என்ற உண்மை அப்பட்டமானதில் நொந்து போய்விட்டான். அதில் வேறு பலராமன் லோகநாதனிடம் சொல்வதை போல, நாதாரித்தனம் பண்ணினாலும் நாசுக்காக பண்ணணும்டா மச்சி, மாட்டிக்க கூடாது. எதை செஞ்சாலும் தெளிவாக பிளான் போட்டு செய்யணும் என்று சொல்லி வைத்ததில் என்னைத்தான் சொல்கிறானோ என்று சம்சமயம் வந்து தொலைத்தது. அப்படியாடா என்று கேட்டு தொலைக்கவும் முடியாது. ஆமாம் என்று பலராமன் சொல்லிவிட்டால் பிரசன்னா முகத்தை எங்கே வைத்து கொள்வது என்று யோசிக்க வேண்டியிருக்கும். கலற்றி மாட்ட அது ஒன்றும் ஹெல்மெட் இல்லையே, முகமாயிற்றே. அதனால் எதுவும் நடக்காததை போல முகத்தை வைத்து கொண்டு, அங்கே என்னடா அரட்டை வேண்டி கிடக்கு, பேச்சை நிறுத்திட்டு வேலையை கவனிங்கடா என்று முதலாளியின் நண்பன் என்ற கெத்தை காண்பித்து அதட்டினான். இம்புட்டு கலவரம் நடந்தும் எதுவுமே நடக்காததை போல பிலிம் காட்டுற பாரு, இங்கே தான் நிற்கிற நீ என்றான் ரகுவரன். முடியலைடா மச்சான், விற்று. இன்னைக்கு பலிகடா நான் தானா? போலி போட துடிக்கிறியே, நியாயமாய் பேசணும் பிரசன்னா. நானாடா உன்னை பலிகடா வாக்கணும்னு வான்னு அழைச்சேன். தானா வந்து நீ தலையை கொடுத்தா நான் என்னடா பண்ணுவேன்? செல்லில் பேசுகிறவன் பச்சை பச்சையாக திட்டுறது காதில் விழுகுதில்ல. எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவன் செட்டை விட்டு வெளியே ஓடி இருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு எனக்கு கேட்காதுன்னு நீயே நினச்சிக்கிட்டு பல்ல ஈன்னு காட்டி ஆக்ட் கொடுத்தா இப்படி தான் நடக்கும். அதுக்குன்னு ஒரு வரைமுறை இல்லையாடா ரகு? இதுக்கெல்லாம் வரைமுறையை பார்க்கக்கூடாது. ஆடு தானா வந்து தலையை கொடுக்குறப்ப நான் வேணாம்னு சொன்னால் நல்லா இருக்குமாடா உன் நியாயம்? அத்து அவனே வெறி கொண்ட வேங்கையாய் பேச போகிறான்னு தெரியுதில்ல. அப்புறமும் ஏண்டா அவன் போன அட்டன் பண்ண? அவன் இல்லைடா மச்சி, அவளா? என்னடா இது, என் காதில் ஆம்பளை பேசுகிற மாதிரில கேட்டுச்சு. ஆரம்பிச்சது அவதான்டா, கண்டினியூ பண்ணினது தான் அவளோட அண்ணன். ஃபோன் நம்பராச்சேன்னு தான் அட்டன் பண்ணேன் மச்சி. செட்டுக்குள்ளே எனக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு ஃபிலிம் காட்ட நினச்சிருப்ப. அவன் மனதை கண்ணாடி போல பிரதிபலித்த ரகுவரனின் வார்த்தைகளில் அசடு வலிய ஹிஹி என்று சிரித்து வைத்தான் பிரசன்னா. சகிக்கலை என்றான் ரகுவரன். டேய், இதை தாண்டா அன்னைக்கு அவளும் சொன்னா. என்னத்தை சொன்னா? எதுக்கு சொன்னா? அடுத்த தெருவில் இருக்கிற பொண்ணுடா இவ. உன் தெருவில் மன்மதன் அம்பை விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு அடுத்த தெருவுக்கு படையெடுத்துட்டாக்கும். அப்படியே பக்கத்திலிருந்து பார்த்தவனை போல ரகுவரன் சொல்லி வைத்ததில் இப்படி உண்மையை தேங்காயை போட்டு உடைக்கிறதை போல உடைத்து வைக்கிறானே என்று காய்ந்து போனான் பிரசன்னா. செட்டில் வேலை செய்யும் நால்வரில் பிரசன்னா மட்டும் ரகுவரனின் பள்ளி தோழனாக இருந்து வைத்ததில் மற்ற மூவருடன் ஒன்றி வேலை செய்யாமல் மேற்பார்வையாளனாக மாறிப்போயிருந்தான். அதை ரகுவரனும் ஆதரித்ததில் அவனது ஆரவாரம் அதிகமாயிருந்தது. அதை நினைத்து மனதுக்குள் புழுங்கு மற்ற மூவரும் இது போன்ற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாய்விட்டு சிரித்து பிரசன்னாவின் இமேஜை டேமேஜ் ஆக்கி புலங்காகிதப்பட்டு போவார்கள். அன்றும் இதுபோல் அவர்கள் புலங்காகிதம் கொள்ள பிரசன்னா பரிதாபமாக ரகுவரனை பார்த்து வைத்தான். விடுடா ரகுவரன் நண்பனை சமாதானம் செய்துவிட்டு அப்புறம் என்று கதை கேட்க ஆரம்பித்தான். அப்புறம் என்ன, தினமும் தெருமுனையில் நின்று சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் நான் தனியாக நின்னேன், அவளும் தனியாக வந்தா. சஸ்பென்ஸ் தாங்கலைடா மச்சான், என்ன ஆச்சுன்னு சொல்லி தொலை. நான் சுவரில் மணிரத்னம் பட ஹீரோ போல சாய்ஞ்சு நின்றுக்கிட்டு காதலிக்கிறேன்னு ஒற்றை வார்த்தை சொன்னேன். அவ சகிக்கலைன்னு ஒற்றை வார்த்தையில் சொல்லிட்டு ஓடி போயிட்டாளா? இதையும் பக்கத்தில் இருந்து பார்த்ததை போல இம்புட்டு கரெக்டாக சொல்கிறானே. கண்ணில் தண்ணியை விட்டான் பிரசன்னா. எப்படிடா? அவன் நான் தழுக்க சகிக்கலை. ஏண்டா இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சாகடிக்கிற? இப்போ நீ தானேடா இதைத்தான் அன்னைக்கு அவ சொன்னான்னு சொல்லி தொலைச்ச என்று எரிந்து விழுந்தான் ரகுவரன். விதி வலியது. காலத்தின் கோலத்தால் பல்பு வாங்கிவிட்ட பிரசன்னா நொந்து போனான். வாழ்க்கை இப்படி அவனை வஞ்சித்து கொண்டே இருக்கக்கூடாது என்று மருகினான் பிரசன்னா. இந்த முத்துலட்சுமி ராகவன் எழுதுகிற கதையில் எல்லாம் வாழ்க்கை யாரையும் வஞ்சிப்பதில்லைன்னு கொட்டையாக குண்டு எழுத்தில் எழுதி வச்சிடுறாங்களே. என் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சிருந்தா அப்படி எழுதியிருப்பாங்களா என்று மூக்கை சிந்தியது அவன் மனம்.
அதிக நேரம் அவன் மூக்கை சிந்தக்கூடாதென்ற நல்ல மனதுடன் அடுத்த கேள்வியை கேட்டான் ரகுவரன். அவதான் சகிக்கலைன்னு சொல்லிட்டு போயிட்டாள்ல, அப்புறமும் என்ன அலுவலுக்கு போனை போட்டாலாம்? நண்பன் ஆதரவாகத்தான் கேட்கிறான் என்று நம்பி உண்மையை கக்கிவிட்டான் பிரசன்னா. இந்த சினிமாவில் வர்ற டயலாக் வாழ்க்கையிலும் ஒர்க் அவுட் ஆகும்னு நம்பி ஒரு மெசேஜை தட்டி விட்டுட்டேன்டா மச்சி. நீ எல்லாம் மெசேஜ் சொல்ல ஆரம்பிச்சா நாடு விளங்கிடுங்கிற. நாடு எப்படி போனால் நமக்கு என்னடா? உனக்கு என்னன்னு உன்னை மட்டும் சொல்லு, என்னை இழுக்காதே. எனக்கு என்னை விட நாடு தான் முக்கியம். கராராக சொன்ன ரகுவரனை வெளிப்படையாக முறைத்து கொள்ள முடியாமல், இவன் மெக்கானிக்கல் என்ஜினியரா இல்லை இராணுவத்தின் கேப்டனா என்று மனதுக்குள் புழுங்கினான் பிரசன்னா. மனசுக்குள்ள எண்ணத்தை தாளிக்கிற என்று அதையும் தோண்டி துருவினான் ரகுவரன். நீ இராணுவத்தில் சேவை செய்ய போயிருக்க வேண்டியவன். பாவம், மெக்கானிக் செட்டையும் ஆட்டோமொபைல் ஷாப்பையும் கட்டிக்கிட்டு அழுகிறன்னு நினைச்சேன்டா ரகு. வேற ஒன்றும் நினைக்கல, மனம் தாளாமல் சொல்லிவிட்டான் பிரசன்னா. நீ இம்புட்டு நினைச்சதே அதிகம், இதுக்கு மேலும் நினைப்பியா? இராணுவத்தில் இருக்கிறவன் தான் நாட்டை நினைக்க பார்க்கணும். மற்றவங்கெல்லாம் தங்களை பற்றி மட்டும்தான் நினைக்கணும்னா நாடு உருப்படுமாடா? இப்போ நான் என்னத்தை சொல்லிட்டேன்னு நாட்டு பற்றை போதிக்கிற? நானே அனுப்பின எஸ்எம்எஸ் எக்குத்தப்பா வேலை செஞ்சுருக்கேன்னு அல்லாடிக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னத்தை அனுப்பி வச்சு தொலைச்ச? தப்பாலாம் எதுவும் சொல்லலைடா. என்னை மாதிரியான ஆளுகளையெல்லாம் பார்த்த உடனே சைக்கிளைன்னு தான் சொல்ல தோணும்னு தட்டி விட்டேன். இதைப்பாருடா. அதை படித்து பார்த்த அவளோட அண்ணன் என்னை தட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டானாம்டா. முடிவே பண்ணிட்டானா? நல்ல அண்ணன். இது தெரியாமல் நான் இவளோட ஃபோன் நம்பரை பார்த்ததும் எஸ்எம்எஸ் ஒர்க் அவுட் ஆகிருச்சுன்னு மகிழ்ந்து போய் ஃபோனை அட்டன் பண்ணிட்டேன். அவளும் ஹலோன்னு கொஞ்சம் கிளியாகத்தான் பேச ஆரம்பித்தா. நான் வலிஞ்சதுக்கு சுன்னு சத்தம் கொடுத்தாளா? முத்தம் தான் கொடுத்த வர்றான்னு நினச்சிட்டேன்டா மச்சான். அவள் அண்ணனை கூப்பிட்டு போனை அவன் கைக்கு மாற்றி விட்டுட்டாங்கிற விவரம் அப்புறமா தாண்டா தெரிஞ்சது. முகத்துக்கு பக்கத்தில் வர்றானா முத்தம் கொடுக்கத்தான் வர்றான், நம்பி முகத்தை காட்டிடக்கூடாதுன்னு இதுக்குத்தான் சொல்கிறது. பிராண்டிவிடவும் வரலாம். பிராண்டுறதும் பிராண்ட்ரா. அவள் பிராண்டக்கூடாதா? துடைச்சி போட்டுட்டு போயிருப்பேனே. அதுதான் உனக்கு கைவந்த கலையாச்சே. அடே பிரசன்னா, சினிமாவில் வர்ற ஹீரோ சொல்கிற வசனத்தை எல்லாம் லைஃப்பில் அப்ளை பண்ணேன்னு வையி, கதை கந்தலாயிரம். சினிமாவில் ஹீரோவைத்தான் ஹீரோயின் காதலிச்சாகணும், அவளுக்கு வேறு வழியே இல்லை. ரியல் லைஃப்பில் அப்படியா? அதை சொல்லு. பிரசன்னா விட்ட பெருமூச்சில் அனல் பறந்தது. சுட்டுவிட்ட பாவனையில் கதிர்வேலன் கையை உதற லோகநாதன் நமட்டு சிரிப்பை சிரித்தான். பலராமன் அதை பங்கு போட மொத்தமாக 3 பேரையும் சேர்த்து வைத்து மொத்த போவதாக பிரசன்னா ஆவேசம் கொண்டான். விடா, இதெல்லாம் ஒரு மேட்டரா என்று அதையும் விட சொல்லிவிட்டு அடுத்த பேச்சிற்கு தாவினான் ரகுவரன். போன வாரம் மழை வந்தப்ப வேற ஒரு கதையை சொன்னியே, அப்படியே அந்திமலை பொழிகிறது ரேஞ்சுக்கு இருந்ததா? கண்ணை சொக்குனியே, அதை ஏண்டா கேட்கிற? ஏண்டா கேட்கக்கூடாத அளவுக்கு மட்ட கன்றாவி கதையாடாமச்சி. ஏண்டா நீ வேற, கொடுமையாக இருக்கும்டா. அதைத்தான் சொன்னேன். நீ காதலிச்சாலே அது கொடுமைதான்டா. அதையும் சொல்லு கேட்கலாம். ரகுவரன் மற்ற மூவரும் காதை தீட்டிக்கொண்டு கதை கேட்க ஆயத்த மனதில் கொலை வெறியானான் பிரசன்னா. ஏண்டா என் கொடுமையை கேட்குறதுக்கு இம்புட்டு இன்ட்ரெஸ்டா? எதுவாக இருந்தாலும் பகிர்ந்துக்கடா மச்சான், அப்பத்தான் உனக்கு மனசு ஆறுதலாக இருக்கும். எனக்கும் வேலை ஓடும். எனக்குன்னு சொல்லாத, எங்களுக்குன்னு சொல்லு. உன்னை எத்தனை தரம்தான் விடுடான்னு சொல்கிறது? மலைக்கு வாடா மச்சான், சொல்லி தொலைக்கிறேன் கேளு. போன வாரம் ஏரியாவை சுற்றிக்கிட்டு வீட்டுக்கு திரும்புகிறப்ப மழை வந்துருச்சு. வாக்கிங்குன்னு பேர் பண்ணிக்கிட்டு வீதியை சுற்றிக்கிட்டு இருந்தவன் குடையையும் கையில் பிடிக்கல. கொட்டுற மலைக்கு தெருமுனை மரத்தடியில் ஒதுங்கினா பக்கத்தில் ஒரு பொண்ணு. பொண்ணா? மோகினியா? மோகினி பேய் கொலுசு போட்டு இருக்குமா? மோகினிக்கும் எனக்கும் அவ்வளவா பரிச்சயம் இல்லை. நான் பொண்ணை பார்த்தா விண்ணை பார்க்குற ஆள். நீதான் வீதி வீதியாக உலா வர்றவன், உனக்குத்தான் கொலுசை பற்றின விவரம் தெரிஞ்சிருக்கும். ரகுவரன் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஊடே தலையிட்டு பலராமன் குரல் கொடுத்தான். சார், அதுவே மோகினி பேய். அந்தரத்தில் அலையும், காலே இருக்காது. கொலுசை எங்கே சார் போடும்? தகவலுக்கு நன்றி பலராமா. தேங்க்யூ சார், பட் ஒன் டவுட் பலராமா. என்ன சார்? காலே இல்லை, கொலுசும் போடாது. அப்புறம் எப்படி மோகினி பேய் வந்தா ஜல் ஜல்னு சத்தம் கேட்கும்னு எல்லோரும் சொல்கிறாங்க? தெரியலையே சார். பலராமன் ஏ என்று விழித்தான். அகப்பட்டாயா என்பதை போல பார்த்த பிரசன்னா ஆள்காட்டி விரலை வாய் மீது வைத்து வேலையை பார் என்று சமிஞ்சை செய்தான். பலராமனின் முகம் விழுந்து விட்டது. இந்த ஆளுக்கு முன்னாலே பல்பு வாங்கிட்டேனே.
ரகுவரனிடம் பல்பு வாங்கிவிட்ட வருத்தத்தை விட அந்த பல்பை பிரசன்னாவின் முன்னிலையில் வாங்கிவிட்ட கொடுமைதான் பலராமனுக்கு அதிக வருத்தத்தை தந்தது. பலராமன் பல்பு வாங்கிவிட்ட சந்தோஷத்தில் உற்சாகம் கரைபுரள மழை நாளின் கதையை கலக்கலாக கலைக்க ஆரம்பித்தான் பிரசன்னா. கொட்டுற மழையில் நனையாமல் இருக்கிறதுக்காக தான் மரத்தடி யூஸ் ஆகும். இப்போ அதை ஏன் சொல்கிற? காரணம் இருக்குடா. கோடை மழை தனியாவா வரும்? துணைக்கு இடி மின்னலை கூப்பிட்டுக்கிட்டு வருமா? வராதா? வரும் தான். டுமீர்னு இடி இடிச்சது. பக்கத்தில் நின்னவ இடித்ததுக்கும் பயந்து இறுக்கி என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டா. எதைடா? மரத்தையா? என்ஜினை குடைந்து கொண்டே கேட்டான் ரகுவரன். செட்டில் இருந்த மற்ற மூவரும் பலமாக சிரித்து பிரசன்னாவின் பிளட் ப்ரெஷரை எகிர வைத்தார்கள். இவனுக்கு சிரிக்காமல் இருந்தால் தான் என்னன்னு யோசிக்கணும். சிரிக்கிறதுக்கு காரணம் கிடைக்காதான்னு எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கானுங்க. சான்ஸ் கிடைச்சா கபால்னு பாய்ஞ்சு அமுக்கிற மாட்டானுங்க. அது தெரிந்தும் ஏதும் அறியாதவனை போல அவர்களுக்கு வாய்ப்பை அள்ளி கொடுத்த ரகுவரனை மௌன பார்வை பார்த்தவன், உனக்கு என்னடா நான் கிண்டல் செய்தேன்? அவள் பக்கத்தில் மரம் மட்டுமாடா நின்றுச்சு, நானும் தானடா நின்றுக்கிட்டு இருந்தேன். என்னை விட்டுப்புட்டு மரத்தை தான் கட்டிப்பிடிப்பான்னு ஆணித்தரமாக அடித்து சொல்கிறியடா, எம்புட்டு நம்பிக்கைடா உனக்கு என்று அலமாட்டாதாக குறையாக கேட்டான். சிரிப்பு சப்தம் வலுத்தது. என்ஜினிலிருந்து தலையை தூக்கிய ரகுவரன், சாரிடா மச்சான், நான் அந்த ஆங்கிளில் யோசிச்சே பார்க்கலைடா என்று வருத்தமில்லாமல் சொன்னான். நீ ஏன் யோசிக்க போற? என்கிட்ட இல்லாத எது மரத்துக்கிட்ட இருக்குன்னு நினைச்சி நீ அந்த வார்த்தையை விட்ட? பிரசன்னா விடுவதாக இல்லை. அதை விடு. அந்த பொண்ணு மரத்தை கட்டி பிடிக்காம உன்னையா கட்டிப்பிடிச்சா? படு ஆச்சரியமாக ரகுவரன் கேட்டதில் பலமாக சிரித்து கொண்டிருந்த மூவரும் உருண்டு புரண்டு இன்னும் அதிகமான சிரிப்பை வெளிப்படுத்தினார்கள். இந்த லட்சணத்தில் கேட்கிறதுக்கு நீ சந்தேகம் கேட்கலாமே இருந்திருக்கலாம், முறைத்தான் பிரசன்னா. என்னவோ போடா, பசி வந்தாதான் 10ம் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. இங்கே பயம் வந்தா 10ம் பறந்து போகும் பாரேன், தத்துவம் பேசினான் ரகுவரன். இப்போ என்ன அலுவலுக்கு இந்த பழமொழியை அள்ளி விடுற? கடுப்பானான் பிரசன்னா. ஏதோ தோணிச்சு சொன்னேன், விடுவியா? எப்போ பார்த்தாலும் என்னைத்தான் விட சொல்லுவியா? என்னவோ மிகப்பெரிய நகைச்சுவையை கேட்டுட்டதை போல செட்டுப்புறா உருண்டு புரண்டு சிரிக்கிறேன் பேர்வழின்னு கூட்டி பெருக்கிக்கிட்டு இருக்கானுங்களே, இவனுங்களை சொல்ல மாட்டியா? ஏய் சிரிக்காதீங்கப்பா, சொல்லிட்டேன்டா. இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். என்னவோ ஆட்டுக்குட்டியை தடவி கொடுக்குறதை போல செல்லமாக சொன்னால் எவன்டா கேட்பான்? என்னவோன்னு எதுக்கடா ராகம் போடுற? இதை கேட்காமலே இருந்திருக்கலாம், சொல்லாமலே இருந்திருக்கலாம்னு சொல்கிற. என்ன உன்னோட இடி மின்னல் கதையை கேட்கணுங்கிறதுக்காக இத்தனை நோட்டனைகளையும் நான் வாங்கி கட்டணுமா? ரகுவரன் குரலை உயர்த்த ஐயோ என்று சரண்டர் ஆனான் பிரசன்னா. உனக்கே இது நியாயமாக இருக்காடா ரகு? அவனுங்களை அதட்டினா மட்டும் காதலியை அதட்டுறதை போல ஹஸ்கி வாய்ஸில் கொஞ்சறதை போல அதட்டுற, என்னை மட்டும் 8 கட்டை தொண்டையில் வில்லனை அதட்டுற மாதிரி அதட்டி வைக்கிற. காதலிக்கிட்ட ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறதை போல பேசுகிறேனா? காதலிக்கே வழியை காணோம், இதில் ஹஸ்கி வாய்ஸுக்கு எங்கே போகிறது? இப்படி முறைச்சிக்கிட்டு இருந்தால் எந்த காதலி உன்னை தேடி வருவா? என்னை தேடி வர்றது இருக்கட்டும், உன்னை கட்டி பிடிச்சவ எங்கே போனா? அவளை விட்டுட்டு அடுத்த தெரு பையங்களுக்கு நூல் விட்டு அவள் அண்ணன்காரன்கிட்டே நீ ஏன் மாற்று வாங்குற? அந்த கொடுமையை ஏண்டா கேட்கிற? இப்படி ஒருத்தி கொற்ற மலையில் கட்டிப்பிடிப்பான் நான் கனவாடா கண்டேன். அப்படியே ஷாக்காகி நின்று தொலைச்சிட்டேன்டா. இதை கேட்குற எங்களுக்கே சாக்காகுது, உனக்கு சாக்காகாதா? ரகுவரன் சொல்ல முதலாளி எங்களுக்கே என்று தங்களையும் கூட்டு சேர்த்து கொண்டதில் மற்ற மூவரும் பயமின்றி சேர்த்தார்கள். அதில் கதிர்வேலன் யோசனையுடன் நெற்றியில் ஒற்றை விரலால் தட்டிய பிடி. இந்த சீனை ஏதோ ஒரு பழைய படத்தில் பார்த்திருக்கேன்டா பலராமா என்றான். அவளுக்கென்று ஒரு மனங்கிற படம்டா. ஜெமினி கணேசனை காஞ்சனா கட்டி பிடிப்பாங்க. உடனடியாக பதிலை சொன்னான் பலராமன். 1000 கனவுன்னு பாட்டு கூட பாடுவாரே. விரல் சொடுக்கி உற்சாகமானான் லோகநாதன். பாட்டி காலத்து படத்தை இப்போ நடக்கிறது கூட கம்பேர் பண்ணுறானுங்க பாரு. எல்லாம் நீ கொடுக்குற இடம்டா ரகு. பிரசன்னா கோபமானான். ரகுவரன் எதையோ சொல்ல வாய் திறக்க கையமர்த்தி அவனை தடுத்தவன். விடுடான்னு தானே சொல்ல போகிற? இதை கேட்டு கேட்டு காது ஜவ்வே அருந்து போச்சு. நானே விட்டுட்டு கதையை கண்டினியூ பண்ணுறேன், நீ அலட்டிக்காதே என்று கடுப்புடன் சொன்னான். ரகுவரனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. நண்பனை கட்டி பிடித்து கொண்டான். பிரசன்னாவின் முகம் மென்மையானது. காதலியை கட்டி பிடிக்கிறதை விட்டுட்டு ஃப்ரெண்டை கட்டி பிடிக்கிறேடா என்றான். காதலியை கொண்டு வந்து நிறுத்திட்டு பேசுடா. மலைக்கு பயந்த ஒருத்தி கட்டிப்பிடிச்சா ஆகான்னு பதிலுக்கு கட்டிப்பிடிப்பானா? அதை விட்டுட்டு இல்லாத காதலியை கட்டிப்பிடிக்க சொல்கிறான். நேரம்டா மச்சான். சாக்காகி நின்னவன் ஆடாமல் அசையாமல் எம்பூட்டு நேரம் நின்னானோ எனக்கே தெரியலை. அவ்வாக கட்டி பிடிச்சிருந்தா தன்னுணர்வுக்கு வந்தவன் அவளை இறுக்கி அணைத்துக்கலாம்னு கையை தாண்டா அசைச்சேன். இறுக்கி அணைச்சி ஒரு உம்மா கொடுக்கணும்னு நினைக்கிச்சியா? ஆஹா
இச்சுன்னு நினைச்சதை நடத்தி முடிக்கிறதெல்லாம் மக்கள் திலகம்தான் செய்வார். எனக்கெங்கே அது முடியுது? நான் சாக்காகி நின்னப்ப கொட்டின மலை தன்னுணர்வுக்கு வந்து கையை அசைச்சு அடுத்த செகண்டே யாரோ சொல்லி கொடுத்ததை போல் டக்குன்னு நின்றுச்சுடா மச்சான். அதனால் என்ன, நீ கட்டி பிடிச்சிருக்க வேண்டியது தானே? அதுக்கும் மலைக்கும் என்னடா சம்மந்தம்? யாதொரு சம்மந்தமும் இல்லைதான். ஆனால் மலைக்கு பயந்து கட்டி பிடிச்சவ மலை நின்னதும் கட்டி பிடிச்ச நன்றியை மறைந்துட்டு என் முகத்தை பார்க்காம அவ முகத்தையும் காட்டாம ஓடியே போயிட்டாடா மச்சி. என்னது? ரகுவரன் சிரித்த சிரிப்பில் செட்டே அதிர்ந்தது. தாங்களேடா பிரசன்னா, இப்படியாடா கதை சொல்வ? உனக்கு கதை, எனக்கு வதை. அவளாவது இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம். பிரசன்னா ஏங்கி முடிப்பதற்குள் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன என்ற பாட்டு சத்தம் கேட்டு நின்றது. யார்டா பாடினது என்ற பிரசன்னாவின் காட்டு கத்தலுக்கு பதிலே இல்லை. உக்கிரத்தில் இருந்த பிரசன்னாவின் கையில் குளிர்ந்த தண்ணீர் பாட்டலை திணித்து தாகத்தை தணித்து கொள்ள சொன்னான் ரகுவரன். கத்தி கத்தி தொண்டை வறண்டிருந்ததால் மறுபேச்சு பேசாமல் தண்ணீர் பாட்டலை காலி செய்து தாகத்தை தணித்து மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கி அமைதியடைந்தான் பிரசன்னா. ஆறுதலாக பேச போனால் அதற்கும் அவன் டென்ஷன் ஆவான் என்பதனால் எதுவும் பேசாமல் கார் என்ஜினை கவனிக்க ஆரம்பித்தான் ரகுவரன். என்னத்தை சொல்ல, பெருமூச்சு விட்டான் பிரசன்னா. அவன் பேச்சுக்கு எசப்பேச்சு ஏதும் வராததினால் சமாதானமானவன். அவளும் இருந்திருக்கலாம், இந்த மலையும் இன்னும் கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணியிருக்கலாம். இரண்டு ஜாடி, இரண்டுமே மூடி கலண்ட ஜாடிங்கிற கதையா. மலையும் நின்றுச்சு, அவளும் ஓடி போயிட்டான். நண்பன் விட்ட பெருமூச்சை தாங்க முடியாமல் வாய் திறந்த ரகுவரன், மலையையே குற்றம் சொல்லாத, இவ்வளவு நடந்திருக்கு, நீயாவது அவ முகத்தை பார்த்திருக்கலாம்ல என்று நண்பனை கடிந்து கொண்டான். ஏண்டா வயிற்றறிச்சலை கிளப்புற? மனையில் நனைஞ்சவன் முகத்தில் வலிஞ்சுக்கிட்டு இருக்கிற தண்ணியை வலிச்சு விடுவேனா, இல்லை பக்கத்தில் நிற்கிறவ முகத்தை பார்ப்பேனா? இப்படி இடி விழுந்து அவ பயந்து ராவிக்கிட்டு வந்து என்னை கட்டிப்பிடிப்பான்னு எனக்கு தெரியுமாடா? அதை சொல்லு. தெரிஞ்சிருந்தாதான் அவ முகத்தை பாடமாவே படித்து வரைஞ்சிருப்பியே. தெரியுதில்ல, அப்புறமும் ஏண்டா வயது வெந்த புண்ணில் சுடு காப்பியை ஊத்துற? கை கட்டினதுக்கு வாய் கட்டலையேன்னு நான் வயிறறிஞ்சு புகைவிடுறதை பார்க்கறதுல உனக்கு அம்புட்டு ஆசை. உன்னை போய் நண்பனாக அடைஞ்சிருக்கேனே, நான் கொடுத்து வச்சவன் தான்டா ரகு. சிரித்தபடி இயல்பாக வாசல் பக்கம் திரும்பிய ரகுவரன் சிரிப்பை மறந்து அப்படியே நின்று விட்டான். நண்பன் நின்ற தோற்றத்தில் இவன் ஏன் இப்படி ஜெர்க் ஆகிறான் என்று வாசலை பார்த்தான் பிரசன்னா. மற்ற மூவரும் பிரசன்னாவை பின்பற்றி வாசல் பக்கம் பார்வையை திருப்பினார்கள். அங்கே அழகான ஓவியம் போல நின்று கொண்டிருந்தாள் பூர்ணிமா. நாணம் கலந்த செம்மை அவள் முகத்தில் படர்ந்திருக்க பயமும் நடுக்கமுமாக ரகுவரனை அடிப்பார்வையில் பார்ப்பதும் சுற்றுமுற்றும் பார்ப்பதுமாக பதட்டத்துடன் காணப்பட்டாள். இதை பாருடா, இப்பத்தான் என்னை தேடி எந்த காதலி வரப்போறான்னு சொன்னான், சொல்லி வாய் மூடலை, இந்த பெண் வந்து நிற்குது. பிரசன்னா பூர்ணிமாவை பார்த்திருக்கிறான். ரகுவரனின் வீட்டிற்கு போய் வரும்போது வழியில் தென்படுவாள். அவன் மட்டும் தனியாக இருந்தால் அறிவுமற்ற பார்வையுடன் கடந்து போய் விடுவாள். ரகுவரன் அவன் பக்கத்திலிருந்தால் விழிகளில் பரவசத்துடன் ரகுவரனை மட்டும் பார்த்தபடி கடந்து போவாள். அவளை பார்க்கும் தருணங்களில் ரகுவரனின் முகத்தில் விரவும் மிருதுத்தன்மையில் வியந்து போவான் பிரசன்னா. யாருடா அந்த பொண்ணு? என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிர்வீட்டு பெண். கேட்க நல்லா தான் இருக்கு, உனக்கும் பெண்களுக்கும் ஆகவே ஆகாதே. அப்படி உன்கிட்ட நான் வந்து சொன்னேனா? அப்படி போடு அருவாளை, பார்ட்டி வேற உன்னை பருகு பருகுன்னு பார்க்குது. பாட்டின்னு சொன்ன பல்ல கலட்டிடுவேன். அவ பெயர் பூர்ணிமா. பூர்ணிமா என்ற பெயர் ரகுவரன் மென்மையாக உச்சரித்த விதத்தில் பூர்ணத்துவம் அடைந்து விட்டதை போல உணர்ந்தான் பிரசன்னா. ரகுவரனின் முரட்டு முகத்தில் முரவியிருந்த மென்மை அவனுக்கு தனித்ததொரு சோபையை தந்ததையும் இப்போது நினைவு கூர்ந்தான். ரகுவரன் பெண்களிடம் பேசி பழகுகிறாதவன் அல்ல. அவனது மெக்கானிக் செட்டிற்கும் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும் பெண்கள் வருவதுண்டு. வியாபார ரீதியாய் அவர்களிடம் பேசும் ரகுவரன் இறுக்கமாக முகத்தை வைத்திருப்பான். அதிகப்படியாக ஒரு வார்த்தை கூட பேசிவிட மாட்டான். அவனது கடுமையான சுபாவத்தில் அவர்களும் அரண்டு போய் 1-2 வார்த்தைகளுடன் வேலையை முடித்து கொண்டு இடத்தை காலி பண்ணி விடுவார்கள். அவங்க என்ன உன் எதிரிங்களாடா? பிரசன்னா தலையில் அடித்து கொள்வான். அப்படிப்பட்ட ரகுவரன் கனிவான பார்வையும் நட்பான முகபாவமுமாக பூர்ணிமாவை அணுகி வெகு தன்மையாக வாங்க என்று வரவேற்றான். ஸ்கூட்டி ரிப்பேர், என்னன்னு தெரியலை. அவன் முகத்தை பார்ப்பதும் இமைகள் படபடக்க தலையை குனிந்து கொள்வதுமாக சொன்னாள் பூர்ணிமா. லோகு, ரகுவரனின் அழைப்பில் சார் என்று ஓடி வந்தான் லோகநாதன். இதில் என்ன ரிப்பேர்னு பாரு. பூர்ணிமாவின் கையில் இருந்த ஸ்கூட்டியை நகர்த்தினான் ரகுவரன். பதறிப்போனவளாக தள்ளி நின்ற பூர்ணிமாவின் நடுக்கத்தை ரசித்தபடி லோகநாதனிடம் ஸ்கூட்டியை ஒப்படைத்துவிட்டு உள்ளே வாங்க என்றான். இதுதான்
இவனோட மெக்கானிக் செட்டா? பூர்ணிமாவின் பார்வை செட் முழுவதும் சுழன்று ஆராய்ந்தது. அங்கே நின்று கொண்டிருந்த கார்களின் வரிசையில் பிரமித்தாள். கார்களா இருக்கே என்றால் குழந்தைத்தனத்துடன். வசீகரமான அந்த குழந்தைத்தனத்தில் வசீகரிக்கப்பட்ட ரகுவரன் புன்னகைத்தான். மனதுக்கு பிடித்த பெண்ணின் முன்னால் சிரித்த அவனது சிரிப்பை பிரசன்னாவும் மற்ற மூவரும் வியப்புடன் பார்த்தார்கள். அரிதான அந்த சிரிப்பு அலாதியானதொரு அழகுடன் இருப்பதாக பலராமன் கிசுகிசுத்தான். அதிசயத்திலும் அதிசயமாக இரகசிய புன்னகையுடன் அதை ஆமோதித்து தலையசைத்தான் பிரசன்னா. மறைத்து வைக்க முடியாத மல்லிகை மலரின் வாசமாக வெளிப்படும் நண்பனின் நுண்ணிய காதல் உணர்வுகளை அவனால் இனம் காண முடிந்தது. முரட்டுத்தனமான ரகுவரனின் பாறை மனதிலும் பூ மலரக்கூடும் என்பதை அன்றுதான் அவன் கண்டான். விண்ணிலிருந்து நிலவு இறங்கி மண்ணுக்கு வந்து அவனுடைய மெக்கானிக் ஷெட்டின் வாசலில் நிற்பதை போல பேருவகை கொண்டான் ரகுவரன். பராக்கு பார்ப்பதை போல அவனது மெக்கானிக் செட்டை லைப்புடன் பூர்ணிமா பார்த்து கொண்டிருந்ததில் அவன் மனம் திளைத்தது. வெறிச்சி கொண்ட அனிச்ச மலர் போன்ற மெல்லிய நுட்பமான இயல்பினை கொண்டவள் அவனுடைய மெக்கானிக் செட்டிற்கு வந்திருந்தது அவன் மனதை கொய்தது. அரைத்த மஞ்சளின் நிறம் கொண்ட அந்த அழகியை சொந்தத்துடன் பார்த்தவன், ஆமாம், இங்கே கார்கள் தான் அதிகமாக வரும் என்றான். கார் மட்டும்தான் வருமா? அப்படியும் சொல்லலாம். சாரி, நான் ஸ்கூட்டியை கொண்டு வந்துட்டேன். தவறு இழைத்துவிட்ட குழந்தையை போல அவள் தடுமாறியதில் அவன் இலகி போனான். சலவை செய்த வெள்ளை வேட்டியினை போல அவளை கண்டதும் நிர்மலமானது அவன் மனது. மழை பெய்த பூங்காவினை போல பளிச்சென்று குளுமையானது. தித்திப்பு மறைந்து மனது தாம் தருகிடத்தோம் என தாளமிட்டது. அழகான அகல்விளக்கின் ஒளி போல ரகுவரனின் மனதுக்கு இதத்தை கொடுத்து கொண்டிருந்தாள் பூர்ணிமா. கைகளை உதறியவளின் கைவிரல்களை பிடித்து நெஞ்சோடு அணைத்து, வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு என்று பாட வேண்டும் போல இருந்தது ரகுவரனுக்கு. காரையோ பார்ட்டா கலட்டி போட்டு மாற்றவங்க உங்கள் ஸ்கூட்டியை என்னன்னு ஒரு கை பார்த்துட மாட்டோமா? இலகுவாக சிரித்தான். நான் அதுக்கு சொல்லலை, எதுக்கும் சொல்ல வேணாம், என்னை நம்புங்க போதும். இந்த வார்த்தைகளை ஸ்கூட்டிக்காக சொன்னான் என்பதை பச்சை குழந்தை கூட நம்பாது என்று பரிவுடன் நினைத்து கொண்டான் பிரசன்னா. மனம் கவர்ந்தவளிடம் தன் மனதை வெளிப்படுத்தும் நண்பனின் அணுகுமுறையில் சைக்கிள் கேப்பில் சிந்து பாடி கடாசரான் பாரு என்று மனதுக்குள் சிரித்து கொண்டான். ரகுவரனின் வார்த்தையில் மயிலிறகாய் மனமருட சிலிர்த்து போனவளாக பார்வையை உயர்த்தினாள் பூர்ணிமா. காத்திருந்த ரகுவரனின் பார்வை அவள் பார்வையுடன் கலந்தது. ஒரு சிறு பார்வைக்காக ஏங்கியிருந்தவளுக்கு ஆழ்ந்த பார்வை கிடைத்திருப்பதை நம்ப முடியாதவளாக திணறி போனாள் பூர்ணிமா. உங்களை நம்பாமல் வேறு யாரை நம்புவேனா? உரிமையுடன் மனதுக்குள் கேட்டுக்கொண்டவளால் வெளிப்படையாக பேச முடியவில்லை. என்ன ரிப்பேர்னு பொறுமையாக செக் பண்ணு லோகு. பொருள் பொதிந்த முதலாளியின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்ட லோகநாதன், டயர் பஞ்சர் தான், 10 நிமிஷத்தில் ஒட்டி முடிச்சிடலாம் என்று வாய் வரை வந்த வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு விஞ்ஞானி போல ஸ்கூட்டியை உற்று பார்த்து ஆராய்ச்சி செய்ய தொடங்கினான். சபாஸ்! லோகநாதனை விழிகளால் சமிஞ்சை செய்து நயன பாசையில் பாராட்டினான் பிரசன்னா. அவன் பார்த்து முடிக்கிற வரைக்கும் வாசலிலேயே நிற்கணுமா? உள்ளே வந்து சேரில் உட்கார்ந்து என்னை கௌரவப்படுத்தலாமே. பூர்ணிமாவின் தயக்கத்தை உடைத்தது ரகுவரனின் வார்த்தைகள். வலது காலை எடுத்து வைத்து அவனது ஆரோ மெக்கானிக் செட்டிற்குள் பிரவேசித்தாள் பூர்ணிமா. அவனது வீட்டிற்குள் அவள் கிரக பிரவேசம் செய்துவிட்டதை போல மனம் நிறைந்து போனான் ரகுவரன். அவளுக்காக அவன் இழுத்து போட்ட சேரில் உட்கார்ந்தவளுக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. மனதில் இருந்த காதலின் வேகத்தில் அவனது மெக்கானிக் செட் வரை வந்துவிட்டவளுக்கு அவனது அருகாமையில் அவனுடைய செட்டிற்குள் உட்கார்ந்திருக்கிறோம் என்பதையே நம்ப முடியவில்லை. பெரும் பிரமிப்பாக இருந்தது. அவளையே பார்த்த வண்ணம் அவளுக்கு எதிரில் இருந்த சேரில் உட்கார்ந்த ரகுவரனின் மனம் நிறைந்து ததும்பியது. பூர்ணிமாவின் வருகையினால் அவனது வாழ்வில் வெளிச்சம் நிறைந்து விட்டதை போல உணர்ந்தான் அவன். அவள் மௌனமாக இருந்தாள். காரிருள் போல அடர்ந்துள்ளது உனது மௌனம். களைப்பாயா கண்ணே? என் மன இருளையும் உன் மௌனத்தையும் ஒரு சேர களைப்பாயா கண்ணே? அகல்விளக்காய் உனது பிரத்யேக வெளிச்ச புன்னகையினை சிந்தி என் தன்மையிலிருந்து மீட்சிக் கொடு என அவன் பார்வை இறைஞ்சியது. பார்வையை தலைத்து கொள்ள முடியாத பரிதவிப்போடு அவன் பார்வையை எதிர்கொண்டாள் பூர்ணிமா. சாய்ந்து கொள்ள தோள் கொடுப்பவனின் பார்வை சாய்ந்து கொள்ள தோள் கேட்கும் பார்வையாக இருந்ததில் சங்கடம் கொண்டாள். இவன் மனமும் நோகுமா? தவித்து போனாள். இத்துடன் அகல் விளக்கின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் அகல் விளக்கை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும்.
இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம்.